நாசமா போனவள. இங்க ஒருத்த என்ன நொங்கு நொங்கு நொங்கி நிக்கிறான், நீ என்னடா கை தட்டி விசில் வச்சு சிரிச்சு நிக்கிறியா? இல்ல ரவி, இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் சத்தியமா எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா. என்ன மன்னிச்சிடுறா பிளீஸ். சென்ன முடிஞ்சா புடுற வெண்ண. சோதாக்கு கட்ட போறேன் தாலி, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜாலி. தடுக்க வந்தா நீ காலி. சோதாவை காப்பாத்துவன் பொறுப்பா, அதை தடுக்க நீ என்ன பருப்பா? ஹோட்டல் சாம்பார் பொட்டலம் போல் எங்கள் காதலை யாரும் பிரிக்க முடியாதா? நான் பிரிக்கிறான்டா. காதலை பத்தி நீ எங்க எப்போ எப்படி எழுதினாலும் அங்கெல்லாம் நான் சுண்ணாம்ப வச்சு அடிச்சு அழிப்பண்டா. ரொம்ப சூப்பர் மச்சான். இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னா 5-6 ஆளை வச்சு 10-15,000 ரூபாய் செலவாகும்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா ஒரு பைசா கூட செலவு இல்லாம ஒத்த ஆளை உன்ன வச்ச சுண்ணாம்பு அடிச்சோம் பத்தியா. சரி அதை விடு. பக்கத்தெருவுல ஒரு 4-5 கக்குசுக்கு சுண்ணாம்பு அடிக்க வேண்டியது இருக்குது. கை நீட்டி வேற காசு வாங்கிட்டேன். நீ போய் அடிச்சு குத்துரு. நீ சுண்ணாம்பு அடிச்சுக்கிற நேரத்துல அவங்க பாட்டுக்கு வந்து போயிருந்தா இருப்பானுங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காம மூக்க புடிச்சு சரக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிரு. என்ன முட்டாளாக்குன மாதிரி ஒன்னையும் நான் முட்டாளாக்க. என் பேர் ரகு இல்லடா. இப்பதான் என் பேரு ரகு இல்லன்னு சொன்ன. இப்ப நான் ரகுன்னு கூப்பிட்டோன்னே என்ன கூப்பிட்டாங்கிற. இப்படிதான் ஊருக்குள்ள புளியும் தெரியுற. மறுபடியும் என்ன முட்டாளாக்குற. ஒன்ன நான் விட மாட்டேன்டா. ஐயா இது வேலைக்கு ஆகாது மாமா. உங்க வீடு மாதிரி இல்ல எங்க வீடு. கொஞ்சம் லேட்டா போனா கூட எங்க அம்மா அசிங்கமா திட்டி உள்ளவே விட மாட்டாங்க. நீ என்னடானா என்ன விடவே மாட்டேங்கிற. வேணும்னா எங்க அம்மாக்கு போன் போட்டு தர, பர்மிஷன் கேடு. உன் கூடவே இருக்க நானு. தலைவா, ஒரு மனுஷன் ஒரு தடவை 2 தடவை முட்டாளாகலாம். இப்படி மூச்சுக்கு 300 தடவை முட்டாளாயிட்டு இருக்கீங்க. இனிமேலும் நாங்க உங்க கூட இருந்தா எங்களையும் முட்டாளாக்கிடுவான். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சும்மா விட மாட்டேன்டா. ரகு, சோதாவில நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. ரவி படத்துல ஜெயம் ரவி ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இவ்வளவு த்ரில்லிங்கா வருவார் தெரியுமா? நீ என்னடானா பள்ளி மாதிரி சப்புன்னு வர. சோதா, ஓட்ட பிரிக்கிறதுக்குதான் ஊர்ல 1008 கட்சிக்குத. இதுல நான் வேற எதுக்கு ஓட்ட பிரிக்கணும்? ஏன் இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ? ரவி, இப்ப எங்க அப்பா வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அடி போடி முண்டம். கண்டிப்பா உங்க அப்பா இங்க வருவான். நம்மள பாத்துட்டு பாக்காத மாதிரி போயிடுவான் பாரு. சோதா, ஏமா சோதா, யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமா வந்தது? இல்லம்மா, எனக்கு யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமா வந்தது? ஜார்ஜ் புஷ் வந்தாரு. ஏண்டா டேய், மிட் நைட்ல பிறந்தவன புறம்போக்கு. டேய் பண்ணாட, நாங்க 3 பேர் வந்துக்கிறோம். உனக்கு கண்ணு தெரியல? சத்தம் கேக்குது, யாரோ வந்திருக்காங்க. நீ என்னடா இல்ல இல்லங்க வந்தது? அடப்பாவி, நான் நடிப்பு நடிக்கிறான் பாத்தியா? பாத்துமா, காலம் கெட்டு போய் கிடக்குது. ஜாக்கிரதையா படுத்துக்கோ. டேய் டேய், நீ போய் மூடி நிப்பறா பண்ணாட. சத்தம் கேக்குது இல்ல இல்லன்றாளே. ரவி,
எங்க அப்பா வருவாருன்னு எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அடிப்போடி போக்கத்தவல கோடி கணக்கா செலவு பண்ற படத்துல இப்படிதான் வந்துட்டு போறானுங்க. தம்மா துண்டு லொல்லு சப்பால வந்தா மட்டும் 1008 கேள்வி கேக்குற. சரி சரி, வளவளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லு. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது ஆவலே, இதன் சொல்ல துடிக்கின்றதே காதலே. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, கவிதையே தெரியுமா. அண்ணே அண்ணே அண்ணே, நீங்க கட்டிக்க போற சோதாவும் அந்த ரவி பையனும் ஊரை விட்டு ஓடுறாங்கண்ணே. அவங்க 2 பேரும் சிட்டா பறக்குறாங்க, நீங்க என்னடா சென பண்ணி மாதிரி நடந்து வரீங்க. சட்டுக்குண்டு ஓடி போய் பிடிக்க. நான் ஏன்டா ஓடனா? நான் என்ன அவங்கள மாதிரி ஓடுறதுக்கு பயந்தாவில்லையா? வீரன்டா. என்ன தலைவர சீரியஸா நேரத்துல சிரிப்பு காட்டிக்கிட்டீங்க. இப்ப நீங்க ஓடி போய் அவங்கள பிடிக்கல, ரவி அவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். பாடடை, அவன் எவ்வளவு தூரம் ஓடி இருந்தாலும் அவனை திரும்ப இதே இடத்துக்கு எப்படி வரவழைக்கிறான் பாரு. ரவி இவன் என்ன பண்ணானே தெரியல. நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும் மறுபடியும் இவன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். சீக்கிரமா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஓடு. இந்த சாச்சுரேஷன் தேவையான மறுபடியும் அவங்க ஓடிட்டாங்கண்ணே. டக்குனு ரீவைண்ட் பண்ண அமுத்துங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் திரும்ப திரும்ப என் கிட்ட தான் வருவீங்க. பரதேசி நாய நல்லா பந்தாவா ஸ்டைலா தள்ளுறானா, இப்படி அவன் கால விட வச்சுடா. ஒன் மோர், ஒழுங்காவா. ஆண்டனி பத்தி இந்த பாஷாட்ட பேசாத. உங்ககிட்ட இருந்து எப்படி செருப்பு வர வைக்கிறாங்கன்னு இந்த பாஷா தெரியல. நீ ஒக்கச்சாரி சப்து ஒந்தர சாரி சப்தின மாதிரி சொல்லு சொல்லு. தெரியாது 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 தெரியாது. டேய், அவன் ஓவரா ரிவைண்ட் பட்டனை அழுத்திட்டான் போல இருக்கு. சந்தானம் நடிச்ச பழைய எபிசோட்லாம் வருது. டக்குன்னு அவங்க கிட்ட ரிமோட்டை புடிங்க, ஃபார்வர்ட் பட்டன் அழுத்து. இது யாருக்கும் கிடைக்காத அபூர்வ முட்டை. இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு இருக்கா உனக்கு? மண்ணருக்கு இருக்குக்கா டென்ஷனுக்கு. இத பத்திரமா வச்சு நீருன்னு சொன்னா இப்படி கீழே போட்டு வச்சிட மாட்டாரு. இந்த இளவெடுத்தவன் எந்த பட்டன் அமுத்துறான்னு தெரியல. மண்டைய மனோகர் எபிசோட்லாம் வந்துட்டு இருக்கு. புடுங்கண்ணே. அட இருடா, மண்டைய பழைய எபிசோட்ல என்ன புடிங்கிருக்கான்னு பாப்போம். என்ன லோமா புடுங்கண்ணே சொன்னா. இவங்களுக்கு கிளைமேக்ஸ் எப்படி முடிக்குதுன்னு தெரியாம ரிமோட்டை வச்சு வேலை காட்டுனுக்குறாங்கடா. நம்ம கிட்ட ரிமோட் இருக்குதுல, நான் இப்ப வேலையை காட்டுறேன் பாரு. ஓடி போ.